இங்கே சாதி பார்த்து எந்த வேட்பாளர்களையும் நாங்கள் நிறுத்துவது கிடையாது. தனி தொகுதியில் மட்டுமே நிறுத்தி இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்களை, ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்க்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் வர்க்க விடுதலையை முன்னிறுத்தி வர்க்க விடுதலையை சாத்தியப்படுவதற்கான முயற்சி இருக்கிறோம். இங்கே ஏழை பணக்காரன் என்கிற பேதம் எங்களுக்குள் கிடையாது. மற்ற கட்சிகளில் எல்லாம் எவன் செல்வாக்கு மிகுந்தவனோ, எவன் பண்ணையாரோ, எவன் பணக்காரனோ அவனுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி, அவனுக்கு தான் வேட்பாளர் சீட்டு என்ற அத்தனைக்கும் பணத்தை மட்டுமே முன்வைக்கிற இந்த சமூகத்தில் பிறந்த பெருமைமிகு இனத்தை மட்டுமே முன்வைத்து சாதி மத பேதம் இல்லாமல், ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எளிய வேட்பாளர்களுக்கு என்று ஒரு கட்சி அங்கீகாரம் அளிக்கிறது, அதிகாரத்தை கொடுப்பதற்கு துடிக்கிறது என்றால் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அடுத்ததாகத்தான் மிக முக்கியமானது பெண்ணிய விடுதலை. பெண்களை போற்றாத எந்த சமூகமும் வாழாது வளராது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என்று சரிசமமாக ஆணுக்கு பெண் சமமாக வேட்பாளர்களை களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னுடைய அண்ணி முத்தரசி அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடுதலை எல்லாம் சாத்தியப்படுத்துவது என்பதுதான் நமது கனவு. அதிகாரம் அடைந்த பிறகு நாம் சாத்தியப்படுத்த வேண்டிய விடுதலை அது தற்சார்பு பொருளாதார விடுதலை. அப்போதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த அரசியல் விடுதலை. ஆக அத்தனை விடுதலைகளையும் பெற வேண்டிய முயற்சியில், அந்த முனைப்பில் நாம் தமிழர் கட்சி என்பது இருக்கிறது.